history collection. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னென்ன ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கலெக்ஷனோட எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பேஷண்ட்டுக்கு யாராவது ஹை ரிஸ்க் கேசஸில் இருந்தாங்க அப்படின்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் ஹெல்ப் பண்ணுது. அடுத்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இது மாதிரி இருந்துச்சுன்னா இயர்லியாகவே கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நார்மல் லேபர் பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஃபியர் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம இந்த ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் மூலிமா அவங்க டவுட்லாம் நம்மகிட்ட கேட்கும் போது நம்ம அதை கிளியர் பண்ணலாம். போஸ்ட்நேட்டல் மதராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி பிளானிங் அதை பற்றி எல்லாம் எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆன்டிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் அப்படிங்கிற வேர்டு, ஆன்டிநேட்டல் அப்படின்னா என்னன்னா பிரெக்னன்சி டைம்ல, அதாவது அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற அந்த பீரியட் தான் நம்ம ஆன்டிநேட்டல் பீரியட்னு சொல்றோம். போஸ்ட்நேட்டல் மதர் அப்படி போஸ்ட்நேட்டல் பீரியட்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற பீரியடை நம்ம போஸ்ட்நேட்டல் பீரியட்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும், பேஷண்டோட கம்ப்ளைண்ட்ஸ் கேட்கணும், ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ், அந்த ப்ரெசன்டிங் டைம்ல அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இல்னஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கணும், ப்ரெசன்ட் ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். அடுத்தது அப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரி கேட்கணும். பாஸ்ட் கைனகாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அவங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட கைனகாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்ன பேபி வெயிட் எவ்வளோ, ரெகுலரா என்னென்ன நார்மல் டெலிவரியா சிசேரியனா அப்படின்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி நம்ம கலெக்ட் பண்ணணும். அடுத்தது பாஸ்ட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிசீஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு, சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி நம்ம கேட்கணும். அடுத்தது ட்ரக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மெடிகேஷன் எடுத்துக்கிறங்காட்டி ஏதாவது அலர்ஜி இருக்கா, அந்த ட்ரக்ஸ்னால அலர்ஜி இருக்கான்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி நம்ம கலெக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோசியல் ஹிஸ்ட்ரி, பர்சனல் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன்ல நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஹிஸ்ட்ரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பயோடேட்டா. பயோடேட்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ஷன்ல கலெக்ட் பண்ணக்கூடிய பேசிக். பயோடேட்டால வந்து முக்கியமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேம், ஏஜ், ஆக்குபேஷன், ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், புக்கிங் ஸ்டேட்டஸ், கிராவிடிட்டி, பேரிட்டி, எல்எம்பி, இடிடி. இந்த கிராவிடிட்டி, பேரிட்டி, எல்எம்பி, இடிடி இதெல்லாம் நெக்ஸ்ட் வர்றதுல உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ இடிடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன். இடிடி அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்எம்பி அப்படின்னா லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டெலிவரி டேட் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன், இந்த கால்குலேஷன் வந்து ஒரு ரூல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூலுக்கு நேம் வந்து நெக்கலா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்குலேஷன் நான் கீழே போட்டிருக்கேன். உங்களோட எல்எம்பி அதாவது லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட், நீங்க லாஸ்டா எப்ப தலைக்கு தண்ணி ஊத்துனீங்க அந்த டேட்டை நம்ம இது பண்ணிட்டு இடிடி அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரியை நம்ம கால்குலேட் பண்றது. ஸோ இதுல அப்ராக்சிமேட்டா நான் ஒரு டேட் கொடுத்துருக்கேன். எல்எம்பி வந்து 4, டேட் இது, மந்த் வந்து 11, இயர் வந்து 2020. ஸோ இடிடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரூல் படி 7 டேஸை வந்து கூட்டிட்டு 9 மந்த்தையும் கூட்டிக்கணும். ஸோ 4ஐயும் 7ஐயும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 11 வரும். மாசம் வந்து 11வது மாசம், அது கூட 9 கூட்டணும். மொத்தம் டோட்டலா இருக்கிற மந்தே பார்த்தோம்னா 12 மந்த் தான். ஸோ 11 + 9 அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 20 வரும். 20ல இருந்து 12 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 கிடைக்கும். 8 அப்படின்னு போகும்போது நெக்ஸ்ட் இயருக்கு போயிடும். ஸோ 2021 அவங்களோட இடிடி டேட் 11/8/2021. இதுதான் உங்களோட இடிடி. ஸோ எல்எம்பி வச்சு இடிடி வந்து நிக்கலா ரூல்ஸ்ல வந்து நம்ம இது மாதிரி போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிராவிடிட்டி அண்ட் பேரிட்டி அப்படின்னா, ஸோ வாட் இஸ் கிராவிடிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கிராவிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மதர் வந்து எவ்வளோ டைம் வந்து பிரெக்னன்சி ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிராவிடிட்டி. பெரைட்டி அப்படின்னா
அந்த மதர் வந்து அதாவது பிரெக்னெண்டா இருக்கும்போது 20 வாரம் அல்லது 24 வாரத்தை கடந்து இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பேரால ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேபி இருந்தாலும் ஓகே, நல்லபடியா டெலிவரி ஆனாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஸோ அதை வந்து பேராவா நம்ம கணக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி, கரண்ட் ஹிஸ்டரி வந்து நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லி, அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் லேபர்னு சொல்லி பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் பிரெக்னன்சியை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரும், செகண்ட்னா அதுக்கு அடுத்து இருக்க 3 months, தேர்ட்னா அதுக்கு அடுத்து இருக்க 6 to 9 monthக்குள்ள இருக்க கேப்பையும், ஹிஸ்டரி ஆஃப் லேபர் அப்படின்னா டெலிவரி டைம்ல இருக்கிறதையும் நம்ம ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட ஹிஸ்டரியில என்னென்னலாம் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெக்னன்சியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அவங்களோட எல்எம்பி டேட்டை வச்சு இடிடியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது ஜென்ரலா அவங்க ஹெல்த் வைஸா டயர்டா இருக்காங்களா, தேர்ஸ்டா இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் இது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ப்ளீடிங் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அவங்களுக்கு இதனால அப்டாமினல் பெயின் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த ப்ளீடிங், பெயின் இது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை கர்ப்பப்பையில இல்லாம கர்ப்பப்பையோட குழாயிலையோ இது மாதிரி குழந்தை வந்து அங்க வளர்ந்துச்சுன்னா அது வந்து எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. மிஸ்கரேஜ்னா நமக்கு ப்ளீடிங் இருக்கும், மிஸ்கரேஜ்னா அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெஜைனல் டிஸ்சார்ஜ், அதாவது ஒயிட் கலர்ல டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அது மாதிரி இனப்பெருக்க மண்டலத்துல ஏதாவது டிஸ்சார்ஜ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது ஹைப்பர் எமிசிஸ்னா வாமிட்டிங், அதாவது பிரெக்னன்சி டைம்ல நிறைய பேர் வாமிட்டிங் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 3 months, அது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்ல நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கும். ஸோ அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். யூரினரி ப்ராப்ளம்ஸ், யூஸ்வலாவே பிரெக்னெண்டா இருந்தா யூரினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். யூடிஐ வரலாம், இல்ல அடிக்கடி அவங்க யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி யூரினரி சம்பந்தமான ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அடுத்தது ட்ரக் ஹிஸ்டரியில இப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட் 3 months அப்படின்னா கண்டிப்பா மெடிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபோலிக் ஆசிட் இது மாதிரி சத்துக்கள் இருக்கிறதுக்காக மெடிசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, என்ன மெடிசன் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வேக்சினேஷன், டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க 3 monthsல. ஸோ அதை அவங்க போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ருட்டீன்ல அவங்கள நம்ம போட சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு நம்ம கேட்கக்கூடிய ஹிஸ்டரி. செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னா அதுல என்ன ஹிஸ்டரி கேட்கணும் அப்படின்னா, ஃபீட்டல் மூவ்மெண்ட் தெரியுதா. ஃபீட்டல்னா என்ன, கரு உள்ள இருக்கிற கரு அது வந்து மூவ்மெண்ட் ஆகிறது நமக்கு ஃபீல் ஆகுதா, தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சிம்டம்ஸ் ஆஃப் அனீமியா, அனீமியானா ரத்த சோகைக்கு இருக்கிற ஏதாவது சிம்டம் அவங்களுக்கு இருக்கா. ஃபேஸ்ல வந்து வெளிர் நிறத்துல இருப்பாங்க, அணுக்கள் எண்ணிக்கை கம்மியாச்சுன்னா நமக்கு அனீமியா வரும். ஸோ இது டயர்ட்னஸா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது அனீமியாவுக்கு உண்டான சிம்டம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து மிஸ்கரேஜ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அபார்ஷன், அதாவது ப்ளீடிங் ஆகும், அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எக்டோபிக் பிரெக்னன்சி தான் வெஜைனல் டிஸ்சார்ஜ். சேம் யூடிஐ அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அது இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது யூரின் போற பாதையில இன்ஃபெக்ஷன் ஆகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் எமிசிஸ், வாமிட்டிங் வருது. அடுத்தது கிராவிடாரம், ஹைப்பர் எமிசிஸ் கிராவிடாரம்னா வாமிட்டிங்ஸ், பிரெக்னன்சி டைம்ல வாமிட்டிங் வருது. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் 3 monthsல வரும், சில பேருக்கு லாஸ்ட் 3 monthsல இந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் கூட வாமிட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது சிம்டம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது சிம்டம்ஸ் ஆஃப் ஏபிஹெச், அடுத்தது பிபிஹெச். ஏபிஹெச் அப்படின்னா ஆன்டிபார்டம் ஹேமரேஜ், பிபிஹெச்னா போஸ்ட் பார்ட்டம் ஹேமரேஜ் இருக்கு. ஆன்டிபார்ட்டம்னா டியூரிங் பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது அவங்களுக்கு ஹெமரேஜ்னா ப்ளீடிங், ஸோ ப்ளீடிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிபிஹெச்னா போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது டயபெட்டிக்கா இருக்காங்களா, நீரிழிவு நோயினால ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்தது ப்ரீடேம் லேபர், பேபி வந்து ப்ரீடைமா டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து வேக்சினேஷன் கரெக்டா போட்டிருக்காங்களா, 3 month இல்லாட்டி 5 monthல வேக்சினேஷன் போடுவாங்க, இல்ல 5 monthல ஒரு டைமும் 7 monthல ஒரு டைம் வேக்சினேஷன் போடுவாங்க. அது கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரியில கேட்கணும். அடுத்தது ஆன்டினேட்டல் பிளட் டெஸ்ட், ருட்டீன் டெஸ்ட், இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க எடுத்திருக்காங்களா,
கரெக்டான ஸ்கேன் பண்ணியிருக்காங்களா, ஒவ்வொரு டைமும் ஸ்கேன் வரும்போது கரெக்டா பண்ணியிருக்காங்களா, 5 மந்த் ஸ்கேனு, 60 நாள்ல பார்க்கக்கூடிய ஸ்கேனு, 7 மந்த் 9 மந்த் இதுல எல்லாம் வந்து கரெக்டா அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஆன்டினேட்டல். சப்போஸ் போஸ்ட்நேட்டல் மதலா இருந்தாங்க அப்படின்னா லேபர் டைம், ஆஃப்டர் டெலிவரி டைம். ஸோ போஸ்ட்நேட்டல் பீரியட்ல அவங்களுக்கு என்னென்ன ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போஸ்ட்நேட்டல்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆஃப்டர் டெலிவரி, பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் இருக்கிற பீரியட் தான் போஸ்ட்நேட்டல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட்நேட்டல் அப்ஸ்டடிக் ஹிஸ்ட்ரியில பார்த்தோம்னா ப்ரீவியஸ் பிரெக்னன்சில ஏதாவது மிஸ்கரேஜ் அது மாதிரி ஏதாவது ஆயிருக்கா, அபார்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அடுத்தது லென்த் ஆஃப் ஜெஸ்டேஷன்னா அந்த கர்ப்பம் தரிக்கிறது அந்த லென்த் கேட்கணும். அடுத்தது டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் டெலிவரி, எந்த டேட்ல எப்ப டெலிவரி ஆச்சுன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது ஆன்செட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஆன்செட் ஆஃப் டெலிவரியில ஏதாவது இண்டக்ஷன் ஆஃப் லேபர் பண்ணாங்களான்னு கேட்கணும். அந்த டீட்டெயில்ஸை கரெக்டா மென்ஷன் பண்ணி கேட்கணும். இண்டக்ஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில பேர்த்துக்கு நார்மலாவே பெயின் வரும், நார்மலாவே வந்து பனிக்கூடம் வந்து உடையும். ஸோ அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லாம் வந்து ரப்சர் ஆகி வெளியே வரும். இது மாதிரி எதுவுமே இல்லாம நம்மளா இண்டக்ட் பண்ணி அந்த லேபருக்கு உண்டான பெயினை வர வைக்கிறது வந்து இண்டக்ஷன் ஆஃப் லேபர், அந்த மெடிசன்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அடுத்தது மோட் ஆஃப் டெலிவரி, நார்மலா சிசேரியனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பேபி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா பேபியோட வெயிட், பேபி மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அடுத்தது ஃபீட்டல் அண்ட் நியோனேட்டல் லைஃப். ஃபீட்டல் அப்படின்னா வந்து கரு, அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கிறது தான் ஃபீட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நியோனேட்டல் அப்படின்னா பிறந்த குழந்தைய வந்து நம்ம நியோனேட்டல் சொல்லுவோம். ஸோ அவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்காங்களா, ஹெல்த் வைஸ்ல கண்டிஷன் குட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா டியூரிங் டெலிவரி டைம்ல, ஆஃப்டர் டெலிவரி டைம்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா. டியூரிங் டெலிவரி டைம்ல இந்த ஷோல்டர் டிஸ்டோசியன்னு சொல்லுவாங்க. இப்போ பேபியோட தலை, நார்மல் டெலிவரியில பேபியோட தலை வெளியே வந்துடும், ஆனா ஷோல்டர் இருக்கிற அந்த இடம் நமக்கு வெளியே வர கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிற சமயத்துல கிளாவிக்கல் ஃப்ராக்சர் இது மாதிரி எல்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் வராம அது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மாதிரி போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டில் பர்த் அப்படின்னா பேபி வந்து டெத் ஆகுது. ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதேதான், ஆன்டிநேட்டல், இன்ட்ராபார்ட்டம், போஸ்ட் பார்ட்டம். ஆன்டிபார்ட்டம் ஆர் ஆன்டிநேட்டல் அப்படின்னா டியூரிங் டெலிவரி டைம், டியூரிங் இல்ல பிஃபோர் டெலிவரி. இன்ட்ராபார்ட்டம் அப்படின்னா அந்த டியூரிங் டெலிவரி டைம். போஸ்ட் பார்ட்டம்னா ஆஃப்டர் டெலிவரி, ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது கைனகாலஜிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஹிஸ்டரி கலெக்ட் பண்றோம். இது போஸ்ட்நேட்டல் பீரியடும் இல்ல, அதெல்லாம் தாண்டிடுச்சு. ஸோ மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன், அதாவது பிஃபோர் கன்செப்ஷன், அவங்க பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது கருத்தடை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஹிஸ்டரி நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதே மாதிரி சர்வைக்கல் ஸ்மியர் அப்படிங்கிறது வந்து சர்வைக்கல் என்ன சொல்ற ஸ்கிரீனிங் சொல்லுவாங்க, அது சம்பந்தமான அது ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்டரி கேட்கலாம். அடுத்தது காய்டல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாஸ்ட் ஹிஸ்டரியில ஆல்ரெடி சொன்னேன், மெடிக்கல் சர்ஜிக்கல் ஹிஸ்டரி நம்ம கேட்கலாம். வாட் இஸ் மெடிக்கல் ஹிஸ்டரி, அதில் நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ப்ரெஷர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கா, இல்ல பேஷண்ட்டுக்கு எபிலெப்சி அப்படிங்கிறது வலிப்புன்னு சொல்லுவாங்க, அது ஏதாவது இருக்கா, டயபெட்டிக் அப்படிங்கிறது நீரிழிவு நோய் அது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பா பேஷண்ட் கிட்ட நம்ம அந்த ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சர்ஜிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னா பேஷண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, ஏதாவது விஷயத்துக்காக சர்ஜரி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி நியூராலஜிஸ்ட், என்டோக்ரைனியாலஜிஸ்ட ஏதாவது பேஷண்ட் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்களா, அது சம்பந்தமான ஹிஸ்டரியும் நம்ம கேட்கணும். நரம்பு சம்பந்தமானவங்க இவங்க ஹார்மோன் சம்பந்தமான ரிலேட்டடா ஏதாவது கன்சல்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஹிஸ்டரி கேட்கலாம். அடுத்தது ட்ரக் அண்ட் அலர்ஜி ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா சில மெடிசன் வந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு அலர்ஜி வரும். இப்ப எப்படி கத்திரிக்காய் சாப்பிட்டா சில பேருக்கு சேராது, அது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி சில மெடிசன் சாப்பிடும் போது அவங்களுக்கு தடிப்பா வரலாம், அங்கங்க ரெட்னஸா இருக்கலாம், சில பேருக்கு அரிப்பு ஏற்படும். இது வந்து சர்டைன் மெடிகேஷன் சாப்பிட்றங்காட்டி அவங்களுக்கு இந்த அலர்ஜி வராம போகலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரியை நம்ம கேட்டுக்கணும்.
அடுத்தது ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பேபி டெலிவரி ஆக போகுது அப்படின்னா பேஷண்ட் கிட்ட ஃபேமிலி ஹிஸ்டரி கேட்கலாம். உங்க ஃபேமிலியில இதுக்கு முன்னாடி யாராவது ட்வின் பேபி பிறந்திருக்கா, இல்ல பேபி எல்லா பேபி பிறந்த பேபி நல்லா இருக்கா, இல்ல பேபிக்கு வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்திருக்கா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பேபிக்கு வந்து சில பேருக்கு கிளஃப்ட் லிப் அப்படின்னு சொல்லுவாங்க, லிப்ஸ் கட்ட ஹோல் மாதிரி இருக்கும், சில பேருக்கு கை காலெல்லாம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், தண்டு வளத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல குரோமோசோம்லாம் ஏதாவது ப்ராப்ளம், ஜீன் வைஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஜெனட்டிக் வைஸ்ல அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரியில நம்ம பேஷண்ட் கிட்ட கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஃபேமிலி ஹிஸ்டரியில. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சோசியல் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சோசியலா நம்ம இந்த கொஸ்டின் கேட்கணும். அதாவது அவங்க லிவிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அவங்க இருக்கிற ஏரியா எப்படி இருக்கும், சுத்தமான ஏரியாவா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கணும். வீடெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கான்னு சொல்லி கேட்கணும். பக்கத்துல ஃபேக்டரிஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா, இல்ல ஒர்க்கிங் உமனா இருந்தா அது கொஞ்சம் தடைப்படும். ஸோ இது மாதிரி ஹிஸ்டரி எல்லாமே சோசியல் ரிலேட்டடா இருக்கிற ஹிஸ்டரி எல்லாமே நம்ம கேட்கணும். அடுத்தது பர்சனல் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா பேஷண்டோட ஹைஜீனிக் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்களோட ஸ்லீப் 8 ஹவர்ஸ்ங்கிறது அவங்க ஸ்லீப் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்களோட டயட் அப்படிங்கிறது 3 மீல்ஸ்ங்கிறது நார்மல். இப்ப ஆன்டினேட்டல் மதரா இருந்த நம்ம 3 மீல்ஸ் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமா பசி எடுக்கும். ஸோ பவல் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ட்ரக் ஆல்கஹால் ஏதாவது அப்யூஸ் பண்றாங்களா, ஸ்மோக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நார்கோட்டிக்ஸ் அப்படிங்கிற ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, ஸ்டீராய்ட் ட்ரக்ஸ் இது மாதிரி எல்லாம் ஏதாவது எடுத்துக்கிறாங்களா அதிகமா அப்படின்னு சொல்லி அவங்களோட பர்சனல் ஹிஸ்டரியில நம்ம கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஹிஸ்டரி கலெக்ஷன்ல இதெல்லாம் நம்ம கேட்கணும். இது ஆன்டிநேட்டல் ஆகட்டும் போஸ்ட்நேட்டல் ஆகட்டும் இது நம்ம கேட்போம். இதுலயே சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். அது வந்து நார்மலா நம்ம ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணல இருக்கும். இதுல சிஸ்டம் வைஸாகவும் நம்ம ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணலாம். இப்போ கார்டியோவாஸ்குலர், தொராசிக் இது மாதிரி சிஸ்டம் வைஸாகவும் நம்ம ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. இதுல நான் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். வாட் இஸ் LMP? நெக்ஸ்ட் அந்த நெக்குலா ரூல்ஸ் வந்து என்ன ஆட் பண்ணி நம்ம அந்த EDD கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.